யார் அல்லாஹுடைய பாதையில் 2 ஜோடி பொருட்களை செலவு செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார். யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வின் அடியானே, ஹாதா ஹைருன், இது உனக்குரிய சிறப்பு என்று. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாஹ் துஇய மின் பாபிஸ் ஸலாஹ், யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் தொழுகை என்ற அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துஇய மின் பாபில் ஜிஹாத், யார் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் அறப்போர் புரிகின்றார்களோ அவர்கள் ஜிஹாத் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லி ஸியாம் துஇய மின் பாபிர் ரையான், யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களோ அவர்கள் ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லி ஸதகா துஇய மின் பாபி ஸதகா, யார் தான தர்மங்களை செய்கின்றார்களோ அவர்கள் தான தர்மங்களுடைய சதக்காவின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மா அலா மன் துஇய மின் தில்கல் அபுவாபி மின் லரூரத்தின் ஃபஹல் யுதுஆ அஹதும் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா கால நஅம் அர்ஜு அன் தகூன மின்ஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த அனைத்து வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, இந்த அனைத்து வாசல் வழியாகவும் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸிலே தொழுகை, நோன்பு, சதகா, ஜிஹாத் இது போன்ற வணக்க வழிபாடுகளை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த வணக்க வழிபாடுகளை ரமலானுடைய மாதத்திலே நிறைவேற்றி அனைத்து வாசல் வழியாகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைவதை போன்று நாமும் நுழைவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக.